வணக்கம். நேற்று வெளியான தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டில் டிவிகே கட்சி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அல்லது வேறு ஒரு கட்சியோட அவுட் சைட் சப்போர்ட்னால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இது வரைக்கும் 5 வருஷம் ஆளும் கட்சியாக இருந்த டிஎம்கே ஏன் இந்த அளவுக்கு ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க, ஏன் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை பற்றி பேச சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். எந்த ஒரு பர்டிகுலர் கட்சியை சப்போர்ட் பண்ணுறதோ எதிர்க்கிறதோ என்னுடைய வேலை கிடையாது. அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், சரியான புரிதலை கொண்டு போகணும், மெயினாக இளைஞர்களை அரசியல் படுத்தணும், அவங்களுக்கு அரசியல் தெளிவை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் டிஎம்கே ஏன் இந்த அளவுக்கு ஒரு டிஃபீட்டை சந்திச்சிருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல டிஎம்கே பார்ட்டியினுடைய இந்த பாசிட்டிவ் சைடை நான் சொல்லிடுறேன். டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, ப்ரோஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, இதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த லீடர்ஸ் பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்க. ஆப்போசிஷனில் இருந்தாலும் தொடர்ந்து அவங்க பார்த்திங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஆனாலும் இந்த ஆட்சியை திரும்ப பிடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம பாராட்டணும். அடுத்து இந்த 5 வருஷம் டிஎம்கேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அப்ஜெக்டிவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா நான் பல்வேறு கோணங்களில் நான் அதை பார்ப்பேன். ஒரு சோஷியல் ஒர்க்கராக பார்ப்பேன், ஒரு டீச்சராக பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் ஒரு டீசெண்டான ஒரு ஜாபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவுட் ஆஃப் 10 நான் ஒரு 6.5 கொடுப்பேன். ஆனாலும் இது பத்தாது. எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட இருந்த டீம், இதெல்லாம் வச்சு அவர் இதை விட கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது இந்த கடந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசிபிள் டெவலப்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. நான் வந்து நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுவேன், இதெல்லாம் கவனிப்பேன். உதாரணத்துக்கு புதுசாக ஸ்கூல்ஸ் கட்டியிருந்தாங்க, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ரெஜுனேட் பண்ணியிருந்தாங்க, புதுசாக ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க, லைப்ரரிஸ் கட்டியிருக்காங்க. அதை தாண்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் ரோடு போடும்போது ஏற்கனவே இருக்கிற ரோட்ஸை பெயர்த்து எடுத்துகிட்டு புதுசாக ரோடு போடுறாங்க இந்த கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சில முக்கியமான ஏரியாஸில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த முறை பெருசாக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டர் இருந்தது. பொதுவாகவே எப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டு வந்து இருக்கும் மெயினாக. அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் எதிர்ப்படும். சில நேரத்தில் மட்டும்தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாமையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். உதாரணத்துக்கு 2001 நம்ம சொல்லலாம். ஸோ இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி அந்தளவுக்கு இல்லாமல் இருந்த போதும் ஆட்சி மாறி இருக்குது அப்படின்னா இதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதை எப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல் காரணம் டிஎம்கேனுடைய டைனாஸ்டி பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே அவங்களுக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. டிஎம்கே பேசிக்காக ஒரு லெஃப்டிஸ்ட் பார்ட்டி, ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்லுவாங்க, எகாலிட்டேரியனிசமை சப்போர்ட் பண்ணுவாங்க, வர்ணா சிஸ்டமை சனாதனமாக பார்ப்பாங்க, அதை அவங்க எதிர்ப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்குள்ளேயுமே ஒரு விதமான மன்னர் ஆட்சி இருக்குது. அதான் உண்மை. பிறப்பின் அடிப்படையில் அந்த போஸ்ட் வந்து அளிக்கப்படுது. இப்போ வரைக்கும் டெபுட்டி சிஎம்மாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் தான் அவர் வந்து வந்திருக்காரு. அதை தாண்டி அந்த டிஎம்கேனுடைய அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க நிறைய பேரும் முக்கியமான போஸ்ட்டை தொடர்ந்து வகிச்சுட்டு வராங்க. இது டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ரொம்ப ஆண்டுகளாக இருக்குது. ஆனாலும் டிஎம்கே இதற்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ நீங்கள் அரசியல் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடர்ன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள். பல நாடுகளில் பெரிய புரட்சியெலாம் நடந்தது. அந்த புரட்சி ஏற்பட்டதன் காரணமே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னராட்சி போய் மக்களாட்சி வரணும் அப்படின்றது தான். பிரிட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே பிரச்சனை நடந்தது. அப்போது இன்னும் அந்த மன்னராட்சி முறையே இருக்குது அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆண்டுகளாக டிஎம்கேல இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ், இதை டிஎம்கேவே ஏற்றுக்கல. இந்த விதத்தில் ஒரு அரகன்ஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். இது உண்மை. இரண்டாவது அவங்க பண்ண தப்பு என்னென்னா பிஜேபியை காரணம் காட்டி பிஜேபி வந்துடக்கூடாது இப்படியே அவங்க வந்து பல வருஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லாமல் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் திரும்ப பிஜேபி வந்துடும், மத அரசியல் வந்துடும், இப்படியே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஏன் நீங்கள் ஒரு சில ஏரியாஸில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, பெட்டரான கவர்மெண்ட் தரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே கொடுத்தாங்களா இப்படி இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அப்போது இந்த ஹிப்போக்ரசி பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட இருந்தது, பல ஆண்டுகளாக இருந்தது. இது இன்னொரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இதையும் நிறைய மக்கள் விரும்பலை.
மூன்றாவது, நான் சொன்னது போல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்கணும், அதை அவங்க பண்ணலை. உதாரணத்துக்கு நிறைய ப்ராமிசஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. உதாரணத்துக்கு இந்த நீட் எக்ஸாம் இதை நாங்கள் அபாலிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கான சரியான விளக்கத்தை தரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அங்கம் வகிச்சாதான் இந்த நீட் எக்ஸாம்ஸ் தான் எதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்லேயே இதை ப்ராமிஸ் பண்ணாங்க. இன்னொன்று அந்த 1000 rupees இன்கம் சப்போர்ட் விமனுக்கு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு தான் அது போகும் அப்படின்னும் சொன்னாங்க. அப்போ மக்கள் பார்த்திங்கன்னா டிஎம்கே நிறைய ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றதையும் அவங்க உணர்ந்திருக்காங்க. நான்காவது, டிஎம்கே நீங்கள் பாருங்கள், இந்த பழைய அச்சீவ்மெண்ட்ஸே பேசுவாங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாடி இருந்த அச்சீவ்மெண்ட்ஸை பேசுவாங்க. பேசலாமான்னா பேசலாம், தப்பு இல்லை. சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும், எஜுகேஷன் பெட்டராக இருக்கும், ஹெல்த் கேர் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொடர்ந்து இந்த ஓல்டு அச்சீவ்மெண்ட்ஸே பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இன்னைக்கு தேதியில் நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில செக்டர்ஸில் பெட்டராக இருக்காங்க. இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறதில்ல. உதாரணத்துக்கு அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்துங்க. நான் இந்தியாவில் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணுவேன். நிறைய ஸ்டேட்ஸில் நீங்கள் பாருங்கள், Tier 2 சிட்டிஸ், அதாவது 2ஆம் கட்டத்தில் இருக்க நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்க Tier 1 சிட்டியான சென்னையை விட பெட்டராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும், அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கும், முனிசிபல் சர்வீசஸ்லாம் பெட்டராக இருக்கும். இதை பற்றி இங்கே நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு அச்சீவ்மெண்ட்ஸ் அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சில செக்டர்ஸில் தமிழ்நாடு இன்றைக்கி பின்தங்கி இருக்குது. இதை பற்றி அவங்க பேசலை. இது இன்னொரு நெகட்டிவ். அடுத்த நெகட்டிவ் நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப மோசமானது. சுயமரியாதையை பற்றி பேசக்கூடிய கட்சி டிஎம்கே. ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது இன்டைரக்டாக இலவசங்களை அறிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தவறு. உதாரணத்துக்கு இந்த 8000 rupees எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பான்ஸ் கொடுத்துருவோம், உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் அல்லது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படிலாம் சொன்னாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது நான் பணத்தை கொடுத்து கிஃப்டாக கொடுத்து உன்னுடைய வாக்கை நான் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இது தப்பு இல்லையா? இது சுயமரியாதைக்கு எதிரானது. இதுவுமே ஹிப்போக்ரஸி தான். இந்த மாதிரி 8000 rupees மக்கள்கிட்ட நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹெல்த்தில் பண்ணலாம், எஜுகேஷனில் பண்ணலாம், மக்களுக்கு ஸ்கில்லிங் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு நெகட்டிவ். அடுத்த நெகட்டிவ், கடந்த சில வருடங்களாகவே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஹெவியாக பிஆர் எக்ஸசைஸில் ஈடுபட்டாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ், சிஎம்ஐ பற்றியும் மற்ற மினிஸ்டர்ஸை பற்றியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இதை சோஷியல் மீடியா மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாங்க. அதை தாண்டி நிறைய இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஎம்கே ரூலிங் பார்ட்டிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை உங்களால் கவனிச்சிருக்க முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டெமோக்ரஸி கிடையாது. அப்போ உண்மைகளை ஓப்பனாக பேசாமல், ஜேர்னலிஸ்ட்டுக்கு எத்திக்ஸ் இல்லாமல், ஆளுங்கட்சிக்கு பிளைண்டாக இந்த மீடியாவில் இருக்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இதுவும் தவறானது. இதுவும் நிறைய மக்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. கடைசியாக டிஎம்கே ஒரு பெரிய பிளண்டர் பண்ணாங்க விஜய்னுடைய என்ட்ரிக்கு அப்புறம். நான் நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதை பாருங்கள். டிவிகேனுடைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி, அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி கொடுத்துருந்தேன், அதை பாருங்கள். டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிவிகேனுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் 19 தற்குறி அப்படின்னு லேபிள் பண்ணாங்க. இது ஒரு பெரிய பிளண்டர். டெமோக்ரஸியில் யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், சினிமாவிலேருந்து கூட வரலாம். அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல எண்ணத்தோடு வராங்களா, உத்வேகம் இருக்கா, அரசியல் அறிவு இருக்கா, ஐடியாலஜி இருக்கா, மக்களுக்கு கமிட்டடாக வராங்களா, அதுதான் பார்க்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். சினிமாவிலேருந்து வராங்களா, வேறு எங்கேயாவது இருந்து வராங்களான்றது கேள்வி கிடையாது. சொல்லப்போனால் நிறைய பேர் சினிமாவுக்கு வெளியே இருந்தால் வராங்க, அதில் நிறைய பேர் கிரிமினல்ஸாக கூட இருக்காங்க, ஊழல் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. அப்போ இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் தற்கூரி அப்படின்னு பிராண்ட் பண்ணாங்க. இப்போ டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கவங்க பாருங்கள், ஒரு 40% to 50% அரசியலை புரிஞ்சு ஒரு மாற்று அரசு வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு ஓட் பண்ணவங்க தான். ஆனால் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சினி ஸ்டார்டம் வச்சு, இந்த சினிமா மோகத்தை வச்சு மட்டுமே ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஎம்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, தெளிவு கொடுத்துருக்கணும். நாங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் அரசியலை கரெக்டாக புரிஞ்சுங்க, தமிழ்நாடுடைய அரசியலை புரிஞ்சுங்க, சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன, வெல்ஃபேர்னால் என்ன, இந்த மாதிரி புரிதலை கொடுத்து டிவிகேக்கு ஓட் பண்ண முடிவு பண்ணியிருக்கவங்கள கூட ஜனநாயக ரீதியாக தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். அதான் அதை பண்ணலை. அவங்க எல்லாரையுமே தற்குறி அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் ஆச்சு.
இதனால் நிறைய இளைஞர்கள் மற்றும் ஜென்ரலாக மக்கள் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு அதிக நம்பர்ஸில் ஓட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய பிளண்டர். ஸோ டிஎம்கேனுடைய தோல்விக்கு இதெல்லாம் காரணமாக நான் பார்க்குறேன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டிஎம்கே தோல்வி அடைஞ்சதுக்கு இந்த 5 வருஷத்து ஆட்சி மட்டும் காரணம் இல்லை. ஒட்டுமொத்தமாக நான் சொன்ன எல்லா கிரீவன்சஸுமே காரணம். அதை தாண்டி நான் இதை சொல்ல மறந்துட்டேன். லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக டிஎம்கே மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த மர்டர்ஸ், அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்புறம் அந்த ராபரிஸ், இது மட்டும் லா அண்ட் ஆர்டர் கிடையாது. பேசிக்காக அந்த டிராஃபிக் இருக்குது பாருங்கள், அதுவுமே லா அண்ட் ஆர்டர் தான். கடந்த 5 வருஷமாக பாருங்கள், எக்ஸ்டென்சிவாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ டிராஃபிக் சிக்னல்ஸில் போலீஸ் நின்னாங்க. நான் பெரிதளவில் பார்க்கல. போலீஸ் எப்போ மெயினாக வந்தாங்கன்னா ஃபைன் கலெக்ட் பண்ண தான் வந்தாங்க. இதுவே ஒரு தப்பான சிஸ்டம். போலீஸ் முடிஞ்சவரைக்கும் எப்பயுமே இருக்கணும், டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணணும், மக்களை ரெகுலேட் பண்ணணும், அதை தாண்டி ஃபைனையும் கலெக்ட் பண்ணணும். ஆனால் நிறைய போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷம் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ மக்களுக்காக நிற்க வேண்டியவங்க வேறு யாருக்கோ போய் சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையாலே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான். இதை ஏற்றுக்கணும். இது அந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கல, ரொம்ப அரகண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இது இன்னொரு ட்ராபேக். ஸோ டிஎம்கே மறுபடியும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் அவங்க மாறணும். கண்டிப்பாக டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டியாக தான் செயல்படுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மறுபடியும் ஆளுங்கட்சியாக வரணும்னா தங்களை கண்டிப்பாக ரீஇன்வென்ட் பண்ணணும், கண்டிப்பாக ஒரு புதிய ஃபேஸை காட்டணும். தொடர்ந்து அந்த குடும்ப ஆட்சி மூலமாக தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மேற்கொண்டு ட்ராபேக்கை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு டிஎம்கேக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் டிஎம்கே எப்படி தங்களை ரிவைவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்டிமேட்டாக இறுதியில் இதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நன்றி.